அட நான் அரைச்சிக்கிறேங்க, நீங்க போங்க. நீ ஒரு ஆளா கடந்துக்கிட்டு என்னென்னத்தை தான் பண்ணுவ? இன்னைக்கு எனக்கு வேலையும் இல்லை, வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் இருக்க நாளாவது நீ ரெஸ்ட் எடு, நான் பாத்துக்கிறேன். ஆமா ஆமா, ரெஸ்ட் எடுக்கிறேன் ரெஸ்ட். கம்முன்னு போங்கங்க, நான் பாத்துக்கிறேன். அது இதுன்னு சொல்லாத சரியா? ஒரு வேலை செய்யும்போது கம்முன்னு இரு. ஆமா, என்னத்தை தான் சொன்னா கேக்குறீங்க நீங்க? ஏன் ராணி, நம்ம அப்பெல்லாம் மாவெல்லாம் ஆட்டுறதா இருந்தா இந்த அம்மிக்கல்ல ஆட்டும்போது எவ்வளவு நல்லா இருக்கும்ல. அதெல்லாம் மறக்க முடியுமாங்க? செத்தா கூட அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. எம்பிட்டு நல்லா இருக்கும். வேலையை விட்டுவிட்டு எனக்காக ஓடி வந்து மாவரைச்சி கொடுத்துட்டு லபோ தீபான்னு 2 வாயை சாப்பிட்டுட்டு குடு குடு குடுன்னு வேலைக்கு ஓடுவீங்க. இப்ப அந்த மாதிரிலாம் இல்லைல்ல. அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ நம்ம சந்தோஷமா இருந்தாச்சு. இப்பயும் நம்ம சந்தோஷமா தானங்க இருக்கோம். என்னதான் இருந்தாலும் வேலைக்கு நடுவில் உன்னை பார்த்து உனக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்துட்டு போறதே ஒரு தனி சந்தோஷம் தான். என்ன சந்தோஷம் நமக்கு முக்கியமா இருந்தாலும் நமக்கு காசு பணம் முக்கியன்றது தெரிய வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை பத்தி தானே யோசிக்கணும், மற்றதை பத்தி யோசிக்கிறத விட. அதனால இப்பெல்லாம் அதை பத்தி நான் யோசிக்கிறது இல்லைங்க, விடுங்க பார்த்துக்கலாம். அப்புறம் அமதா நேற்று ஃபோன் பண்ணியிருந்தா. ஏமா எப்படி இருக்காங்களா, என்ன ஏதுன்னு கேட்டியா? என்ன சொன்னாங்க? அப்புறம் இந்த தங்கம்னா அவங்கள வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்களாமா. வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்களா? ஆமாங்க, அந்த வீட்டில் தானே இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம பிரச்சனையில் அவர் வேற வாய் கொடுக்க போக இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது காலி பண்ணுன்ட்டாங்களாம். அதான் அமுதா, நீ இங்கிட்டே வீடு பார்த்து போகிறதுக்கு நீங்கள் ஊட்டியில் எனக்கு ஒரு வீடு பாருங்க, நாங்களும் அங்கிட்டே வந்துடுறோம், உங்களே விட்டால் எனக்கு யார் இருக்கா அப்படின்னா. என்னங்க பண்ணுவோம், வீடு பார்த்து வைப்போமா எப்படி? வீடு பார்க்குறதா? அது வேண்டாம். என்னங்க வீடு பார்த்து வைப்போன்னா வேணான்றீங்க? இல்லைம்மா, எல்லாரும் பக்கத்துல இருந்து எல்லாத்துக்கும் செஞ்சு 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 புகுஞ்சு போயிட்டேன். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? எல்லாரும் நல்லவங்க தான் நம்ம நினைக்கிறோம். எல்லாம் நெருங்கி நெருங்கி அவங்களுக்கு எல்லாம் செய்யறோம். கடைசியில அவங்க வேலையை தானே அவங்க காட்டுறாங்க. அதுக்குன்னு வாரேன்னு சொல்லி வாய் விட்டவள என்னங்க பண்ண முடியும்? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இத்தனை வருஷம் எல்லாத்துக்காமே உழைச்சிட்டோம். இனிமேலும் எல்லாத்துக்காமே உழைச்சோன்னு வையே, நம்ம பிள்ளையும் உன்னையே நான் நடுத்தருவில் நிறுத்தின மாதிரி மறுபடியும் உங்களை நடுத்தருவிலேருந்து நான் நிறுத்த முடியாது. ஏற்கனவே அந்த உமாவுக்கு எவ்வளோ செஞ்சுருப்பேன், கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் விட்டுட்டு போனேன். இந்த அமுதா மட்டும் என்ன அம்புட்டு தூரம் செலவு பண்ணி அவ்வளோ தூரம் அன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறானே, அத்தனை மாதத்து உழைப்பு கடனெல்லாம் வாங்கி அவள் கல்யாண நேரத்தில் மூக்கறுத்துட்டு போனவ தானே. இவ எப்போ மாறுவான்னு யாருக்கு தெரியும்? அதனால எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கிட்டு தான் நான் வந்திருக்கேன். மறுபடியும் எல்லாத்தையும் இங்கே வச்சுக்கிட்டு நமக்கு போனால் போதுன்னு இங்கே போக்கடம் இல்லாதவருக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்தையும் நமக்கு எடுத்துக்க சொல்றியா? அப்புறம் உன்னையும் என் பிள்ளையும் கொண்டு போய் நடுத்தரவில் நிறுத்த சொல்றியா? யாருமே பக்கத்தில் வேணாம். நம்ம கஷ்ட நேரத்தில் நமக்கு கூட உதவி செஞ்சது இவங்க மட்டும்தான். இவங்கள பார்த்தா போதும், மற்ற யாரும் வேணாம். எல்லாத்த விட்டு ஒதுங்கி இருக்கிறதா நல்லது. நல்ல நாள் பெரிய நாளுக்கு ஒரு நாள் போகிறோமா வாரமா, இங்கே ஒரு நல்லது கெட்டதுக்கு அவங்க வராங்களா போகிறாங்களா அதோடு இருந்துப்போம். சும்மா சும்மா எல்லாத்துக்கும் செஞ்சு செஞ்சு ஓஞ்சதெல்லாம் போதும். செஞ்சு மட்டும் என்ன நல்ல பேராக வந்துச்சு? பொறாமக்காரன், கெட்டெண்ணம் பிடிச்சவன், அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். காசு பண்ண வந்தவனே கண்ணை மறைச்சிருச்சு. அதான் இத்தனை வருஷம் வளர்ந்தது எல்லாத்தையும் மறந்துட்டான். அப்படி இப்படின்னு எல்லா அவமான பேரும் தான் எனக்கு வந்துச்சு. போதுமா, உழைச்ச வரைக்கும் போதும். இனி உனக்கு நான், எனக்கு நீ, நமக்கு நம்ம பிள்ளை, நம்ம குடும்பத்துக்கு இவங்க. அவ கேட்பாளுங்க, இப்ப என்ன பதில் சொல்லட்டும்? அதுக்கு நான் சொல்லிக்கிறேன், நீ எதுவும் கண்டுக்காத. ஏங்க, அவ சொல்லி நான் செய்யலைன்னா எதுவும் நினைச்சுக்க போறா? நினைக்கிறதுக்கு இங்க என்ன இருக்கு, நான் பேசிக்கிறேன். இவளுக்கு மட்டும் ஒய்யாரமா இவள் வீட்டுல இருக்கணும், என் புள்ள மட்டும் வாழா வெட்டிய என் வீட்டுல வந்து இருக்கணுமா? ஏய், வெளியே வாரியா இல்ல நான் உள்ள வரட்டுமாடி? வெளியே வாடி. என்னடா இது, மழை இப்படி அடிச்சு ஊத்துது நிக்காம. இந்த பையன் வேற வீட்டை விட்டு முந்தா நேத்து போனான், இன்ன வரைக்கும் வீடு வரல. பயமா இருக்குது. மழையில எதுவும் ஆகி போச்சுன்னா என்ன பண்றது? இப்படி பொறுப்பில்லாதவனா இருக்கானே. அந்த மனுஷன் போனோன்னு எனக்கு ஆறுதலே இவன் தான். இவனும் இப்படி பண்ணிக்கிட்டு தெரியறானே. ஐயோ, எங்க இருக்கான்னு வேற தெரியல. இதை பார்த்தா வேலைக்கு ஆகாது. மழையும் விடுற மாதிரி தெரியல. கொடையை எடுத்துக்கிட்டு போய் பிள்ளைய கூட்டிக்கிட்டு வருவோம். பெத்த மனசு பித்து, புள்ள மனசு கல்லுன்றது சரியா இருக்கு. நம்ம தான் அவனை காணலன்னு துடிச்சுக்கிட்டு கிடக்குறோம். அவனுக்கு எந்த அக்கறையும் இல்லை. ஐயோ, எப்படித்தான் இப்படி நான் பெத்து வச்சிருக்கனே தெரியலையே. மழை வேற விடாம வந்துகிட்டு இருக்கு. அங்கங்க மரம் சரிஞ்சு விழுந்து கிடக்கு, அப்படி இப்படின்றாங்க. பயமா இருக்குது. ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிப்பு இருந்தா என்ன பண்றது? இந்த பையன் ஏன் இப்படி பண்றான்? காசு தானே வேணும் அவனுக்கு. அவனுக்கு காசை கொடுத்து அனுப்போம். வீட்லயாவது குடிச்சுக்கிட்டு கிடக்கட்டும். எங்கேயும் போய் எதையும் இழுத்துக்கிட்டு வராம. பெத்தவள நான் என்னென்னத்தை தான் அனுபவிக்கிறதுன்னு தெரியல. குடிய விடுங்கடான்னு கேட்குறானுங்களா? அவன் நம்ம இடத்துக்கு வரும்போது அவனுங்களுக்கு புரியும். அம்மா
மழை வருதுமா உள்ள வாங்க. ஏண்டி மழை வருதா? ஏண்டி நீங்களாம் நல்லா இருப்பீங்களா இல்ல நல்லா இருப்பீங்களான்னு கேக்குறேன். என்னம்மா என்ன ஆச்சு இப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்க? மழை வருது உள்ள வாங்கம்மா. எதுனா உள்ள போய் பேசிக்கலாம். உன் வீட்ல எனக்கு என்னடி பேச்சு? எனக்கு என்ன பேச்சு? என் புள்ள வாழ்க்கை அழிச்சு குழியில தோண்டி புதைச்சிட்டீங்களடி எல்லாரும் சேர்ந்து. அம்மா நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஒண்ணும் புரியல. என்னம்மா இப்படி என்ன சொல்றீங்க? ஏண்டி உன் புள்ள தறிக்கிட்டு போய் ஊரு தெரிஞ்சதுக்கு கொண்டு போய் அந்த வீட்டில் விட்டு இப்போ என் புள்ள வாழ்க்கையில அவன் அடிச்சு வீட்டை விட்டு திறந்துட்டான். உங்களுக்கு இப்ப நிம்மதியா? உங்களுக்கு இப்ப சந்தோஷமா? ஐயோ அம்மா நீங்க சொல்றது புரியலையம்மா. ஏண்டி பிள்ளைய கூட்டிக்கிட்டு வந்த மாதிரி இருக்க முடியாது. என் மாப்பிள்ளை கிட்ட என் பிள்ளைய பத்தி அதை இதுன்னு சொல்லி கொடுத்து இன்னைக்கு என் பிள்ளைய வாழா வெட்டியா வீட்டுக்கு அனுப்பிட்டான். போதுமாடி? அவள் காலம் முழுக்க வாழா வெட்டியா வந்து வந்து அவளை வாழ வைக்க நானும் அம்பிட்டு கஷ்டப்பட்டு வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். உன் பிள்ளை நல்லா இருக்கணுன்றதுக்கு என் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துட்ட பத்தியா? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடி. ஒரு காலமும் நல்லா இருக்க மாட்டீங்க. என்னம்மா இப்படி பேசுறீங்க? நாங்க என்னம்மா பண்ணணும் இப்படி சொல்றீங்க? என்ன சொன்னீங்களா? ஏண்டி உன் புருஷங்கன என் மாப்பிள்ளைக்கு போன பத்தி என்னடி சொன்னா? என்னடி சொன்னா? இல்லம்மா அவர் என் பிள்ளை கூட்டிட்டு வந்துட்டான்னு சொன்னாரு. ஏண்டி நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. என் புள்ள வாழ்க்கையை கெடுத்துட்டு நீங்க மட்டும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறியா? 3.25 நாள்ல உன் புள்ள ஓடி போறாளா இல்லையான்னு மட்டும் பாரு. போய் உன் புள்ள நிம்மதியா வாழ்வாளா? காலம் முழுக்க வாழா விட்டியும் உன் வீட்டுல தான் கிடப்பா பாரு. என்னது மழை இப்படி அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கு? என்ன சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களோ? இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசுறவள வச்சுக்காதீங்கம்மா. என்னதான் இருந்தாலும் நீங்க வயசுல மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுறேன். ஒரு புள்ள வாழ வேண்டிய வயசுல இப்படி வாயால உங்க பையனை இப்படி சொல்றீங்களே, என்னவா அர்த்தம் அதெல்லாம்? என் புள்ள இப்படி வந்து உட்கார்ந்து இருக்கால, அப்போ அந்த வலியை வந்து நீ அனுபவிச்சாதானே தெரியும். அதுக்குன்னு எங்களை விட்டு ஒரு 4 அடி கூட அடிச்சுக்கோங்க. என் புருஷன் சொன்ன பாவத்துக்கு இதை தூக்கி போட்டு கூட மிதிச்சுக்கோங்க. ஆனா என் புள்ளைய மட்டும் இப்படி பேசாதீங்கம்மா. உன் புள்ளைய அப்படி வளர்த்து வச்சிருக்கேன் நானு. உன் புள்ள வச்சுன்னு எனக்கு தெரியாது. குடிகாரனோட ஊரை சுத்தினதெல்லாம் எங்களுக்கு மறந்துருச்சோ? இங்க பாருங்க, இப்படி பேசாதீங்க சொல்லிட்டேன். இங்க பாரு மொட்டைக்காரத்தா, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? கேக்குறதுக்கு நாதி இல்லனா நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுவியா? வாடி வா. இந்த குடும்பத்தை சொன்னா உனக்கேண்டி பொத்துக்கிட்டு வருது? நீ சொந்தமா சோழியா ஒட்டா உறவா? யாருடி நீ? எந்த கட்டு சிரிக்கிடி? நான் பேசிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட சண்டைக்கு வரவ? ஏய் என்ன என்னன்னு கேட்டேன். என்ன இந்த சரோசா புருஷன் செட்டதில் அப்படியே பொத்திக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறியா? வாய திறந்தேன்னு வையி, நீ எல்லாம் வாங்கப்பட்டுட்டு போயிருவ சொல்லிட்டேன். என்னோ பிள்ளைய ஒழுங்கா வளர்த்தவ மாதிரி அந்த பிள்ளைய குறை சொல்ற? என்னடி என்னடி வாடி போடின்ற நீ? அப்புறம் அப்படிதாண்டி பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கவ? என்னடி நானும் கேட்டுக்கிட்டு தான் வாரேன். ஒரு சின்ன பிள்ளை வாழ வேண்டிய வயசுல இருக்க, வார்த்தையை வார்த்தை 1000 தடவை சாபம் விட்டுக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் மனுஷியாடி? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷியா? ஒரு சின்ன பிள்ளைக்கு இப்படி சாபம் விடுறியே, அவங்களுக்கு விடுற சாபம் நாளைக்கு அது உனக்கு தாண்டி திரும்பும். இதுல வேற கருணாக்குக்காரின்னு ஊர் முழுக்க சொல்லிக்கிட்டு இருக்க. நாக்கு இருக்காது பாத்துக்க, அப்படியே அருவமனையில வச்சு ஆஞ்சு போடுவேன் சொல்லிட்டேன். என்னடி பஜாரி கணக்கா இந்த கத்து கத்துறவ? அப்படிதாண்டி கத்துவேன், அப்படிதான் கத்துவேன். உனக்கு என்னடி? உனக்கு என்ன? ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து நீ வாய்க்கு வந்தபடி நாக்கு மேல பல்ல போட்டு பேசுவ, அதை கேட்டுக்கிட்டு போய் பொத்திக்கிட்டு போவாங்களா? உன் பையனோட தானே தெரிஞ்சா? மறந்துட்டியோ அவங்க வீட்டுல சண்டை போட்டதெல்லாம்? ஏடி நான் மறப்பேன் இல்ல அந்த பிள்ளைய என் வீட்டுக்கு மருமவளை ஆக்குவேன். உனக்கு என்னடி? உனக்கு என்ன? உன் பிள்ளைய நீ ஒழுங்கா வளர்க்கணும், அடுத்த பிள்ளைய குறை சொல்லணும். முதல்ல உன் பிள்ளைய அடிச்சு உழைச்சு வளர்க்கறதுக்கு துப்பு இல்ல, நீ அடுத்த குடிய வந்து சாப விடுறதுக்கு வந்துட்டியா? ஏன் வலிக்கண்ணே வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? வார்த்தைக்கு வார்த்தை பேச தெரியாது. இங்க பாரு, ஓவரா ஆடாத. ஆணவமெல்லாம் அழிஞ்சு போய் தானே கிடக்குற நீ. நான் அழிஞ்சு போனது நீ வந்து பாத்தியா? அழிஞ்சு போனது நீ வந்து பாத்தியாடி? இல்ல பாத்தியான்னு கேக்குறேன். ஒரு பொட்டை பிள்ளைய பத்தி தப்பா பேசுனேன், ஆஞ்சு போடுவேன்னு சொல்லிட்டேன். நான் அழிஞ்சு போனேன்னு வையி, இன்னைக்கு நான் அந்த இடத்துல வந்து நிக்க மாட்டேன்டி. என் புருஷன் இறந்தாலும் எனக்கு தேவையானது சொத்து சேர்த்து வச்சுட்டு தான் போயிருக்காப்படி. நான் எங்கிட்ட போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு. சரிதா? இந்த ஆணவ பேச்செல்லாம் வேற கிட்ட போய் வச்சுக்கணும். இந்த குடும்பத்துல வச்சுக்கிட்ட இந்த சரோசா வந்து கேப்பா, போடி முதல்ல. என் வள்ளிக்கண்ணு எதுக்கு இப்படி நீ இருக்கிற? எந்த வீட்டுலதான் பிள்ளைங்க தப்பு பண்ணாம இருக்குது? எல்லா வீட்லயும் எல்லா விஷயமும் நடக்கத்தான் செய்யுது. வீட்டுக்கு வீடு வாசப்படிதான். அவங்க வெளியே சொல்லாம உள்ளுக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க விஷயம் வெளியே தெரிஞ்சு போச்சு. அதுக்குன்னு
அவ அப்படி பேசுறா நீ கம்முன்னு இருப்பியா? என்னன்னு சொல்றது? புள்ளைய அங்க போய் இருக்க வச்ச. கேட்டு சொல்லி புள்ளைய அனுப்பி வச்சுட்டாமா. நான் என்ன பண்ண முடியும்? இத நீ என்ன வாயில கொழுக்கட்டையா வச்சிருந்த? அவளும் ஒரு பொண்ணு தானே. பொண்ணுக்கு பொண்ணுதான் எதிரின்றது சரியால இருக்குது. உன் புருஷன்காரன் எங்க? அந்த ஆளு எங்கிட்ட போய் குடிச்சிட்டு கிடக்குறான்னு தெரியல. எல்லா குடிகார பயலும் சேர்ந்துட்டு பிள்ளைங்க வாழ்க்கை அழிக்கிறதே தான் ஒண்ணு. என்ன போ, சரி போ, மழையில நனையாம போ. நான் பாத்துக்கிறேன். நீ எங்க கிளம்பிட்டமா இருக்கு? இல்ல, கொஞ்சம் வெளியே போனேன். இங்கிட்ட ஏதோ சத்தமா கிடந்துச்சுன்னு தான் வந்தேன். அண்ணே, நல்லா இருக்கியா அண்ணே? இப்போதான் உனக்கு ஞாபகம் வந்துச்சா? ஃபோன் கூட பண்ண மாட்டேன்ட்டு நீயே. நான் ஃபோன் எத்தனை தடவை பண்ணினேன், எடுத்து கூட பேசலை. இருக்குமா? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணே. நீ நல்லா இருக்கியா? இருக்கோம். நீ ஃபோன் பண்ணியிருக்க, நியூஸ்ல எல்லாம் சொன்னாங்க அங்கே எல்லாம் மழையாமல. மழையானே? ஆமாம், மழை தான். அங்கே மழை இல்லையா? இல்லைண்ணே, தூத்தல் விழுந்துச்சு, அப்புறம் அம்பிட்டு தான், மழை இல்லை. ஆனால் அங்கே நம்ம ஊர்ல எல்லாம் சரியான மழையாமா நேற்று ராத்திரில இருந்தே. சரி, ஏதோ வீடு வாடகை கேட்டிருந்தீங்களாம்ல? ஆமாண்ணே, வீடு எதுவும் இருக்கா? வீடெல்லாம் இருக்கு. ஆனா அங்கேயே ஏதாவது வீடு பார்த்துருக்க வேண்டியதானே? இல்லைண்ணே, எனக்கு தான் அப்பையிலேருந்து சொந்தன்றதே இல்லாமல் போச்சு. இதுக்கப்புறமாவது சொந்தம் பந்தம்னு நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கணும்னே. அதனால தான் அங்கிட்டே ஒரு வீடு பாரு, நானும் வாரேன்னு சொன்னேன் அன்னிக்கிட்டேன். அதா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. அங்கிட்டே ஏதாவது ஒரு வீடு பார்த்து இருங்க, சரியா? இங்கிட்டலாம் வந்து அது செட் ஆகாது. ஏண்ணே, பனியாக இருக்குன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் போக போக பழகிக்குண்ணே. அதுவும் இல்லாமல் அண்ணியோட நானும் வேலைக்கு போனேன்னா ஏதாவது ஒன்று காசு எதுவும் சேரும்ல. அதுக்குன்னு ஒன்றும் இல்லைம்மா. ஏன்னா நாங்களே இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இங்கே வந்து மாமா வீட்டில் இருக்கோம். இதில் நீங்களும் வருது, அதில் சரிப்பட்டு வராது, சரியா? போகிறதுக்கு போக்கடம் இல்லாமல் நாங்களே இங்கே வந்திருக்கோம். ஏற்கனவே சொந்த மதத்தால் நான் ரொம்ப நொந்துட்டேன். இனிமேல் நல்ல நாள் பெரிய நாள் நம்ம எல்லாம் ஒன்றா பார்த்துக்கலாம், வச்சுக்கலாம். இந்த சும்மா இங்கே ஒன்றா இருந்துக்கிட்டு அப்பெல்லாம் இருந்தால் பாசமும் இருக்காது. புரியுதா? அண்ணே, இப்போ நீயே என்ன அப்படி நினைக்கிறியா? நான் அந்த மாதிரிலாம் உன்னை சொல்லலாமா? சொல்கிறேன் உண்மையா. ஒரு வாழ்க்கைனா என்னன்றதை சொல்கிறேன். என்னதான் ஆயிருந்தா சொந்தம் பந்தம் ஒன்றாவே இருந்தாலும் தூரத்தில் இருக்கும்போது தான் அந்த பாசம் எல்லாமே அப்படியே இருக்கும். பக்கத்தில் இருந்தோன்னு வையே, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. சரிண்ணே, சரி, நீ நல்லா இருந்தா அது போதும். நாங்கள் இங்கிட்ட ஏதாவது ஒரு வீடு பார்த்துக்கிறோம். நீ எதுவும் தப்பாக எடுத்துக்கல? இல்லைண்ணே, அப்பெல்லாம் நான் ஒன்றும் நினைக்கல. நீ நல்லா இருந்தா அது போதுண்ணே. ஃபோன் மட்டும் பண்ணு, இல்லை அதுவும் பண்ண மாட்டியா? ஃபோன் பண்ணலன்னா கூட சொந்தம் பந்தம் போயிடும்ண்ணா. ஐயோ, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபோன்லாம் பண்ணுறேன். ஏய், பார்த்து வாங்கப்பா, இருட்டா இருக்கு. ஏய், இதுதான்ப்பா நம்ம சீட்டு, அப்படியே உட்காருங்க. உட்காருங்கப்பா. என்னது இது? இங்கிலீஷ் படமா? எல்லாம் இங்கிலீஷ் படத்துக்கு தான் வந்திருக்காங்களோ? ஐயையோ, எங்க இது இங்கிலீஷ் படமா? வாய் மூடிட்டு பாரு. என்ன சாமி, இன்னும் கோபம் போகலையா உனக்கு? சும்மா எனக்கு கடுப்பேத்தாத. மூஞ்ச பார்த்தாலே பத்திக்கிட்டு தான் வருது. என்ன சாமி இப்படியெல்லாம் சொல்ற? தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சு. இனிமே நான் எல்லாம் மாத்திக்கிறேன். அதுக்குன்னு நீ இப்படி மூஞ்ச காட்டலாமா? வீட்டில் எல்லாரும் என்னை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. அத்தைக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது, இப்போ உனக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது. நான் எப்படி? கம்முன்னு படம் பார்க்க வந்த நேரத்துல படம் மட்டும் பாரு. வளன்னு பேசிட்டு இருக்காத. சாமி, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ நானும் ஒன்னா சுத்தினதுக்கு உங்க அம்மா எப்படி திட்டினாங்க? உங்க 2 பேரையும் பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கெல்லாம் போறாங்க வராங்க. இதெல்லாம் உங்க அம்மா கண்ணுக்கு தெரியல. நான் உங்க கூட சுத்துறதை மட்டும் பெருசா சொல்றாங்க. அவங்க 2 பேரும் சுத்தினாலும் டீசெண்டா இருக்காங்க. நீ ஒரு இன்டீசென்ட் ஃபெல்லோ. நல்லா திங்கிறதுக்கு மட்டும்தான் லாக்கி. படத்தை பாரு. வந்த இடத்துல என் மான மரியாதையை வாங்காம இங்கே வந்து இங்கிலீஷ் பேசுறேன்னு சொல்லிட்டு எதையும் ஃபுல்லி கண்ட்ராவி பண்ணி வைக்காத. நான் ஒன்றும் பேசல, போதுமா? தயவு செஞ்சு பேசாம இரு, அது போதும் எனக்கு. கண்ட்ரி ஃப்ரூட். இட்ஸ் நைஸ்ல. யா டியர். சாமி, அப்போ நீ ரிட்டர்ன் எப்படா வருவேன்? எனக்கு இங்கே செட் ஆயிடுச்சுப்பா. இதுக்கப்புறம் அங்க வர்றதெல்லாம் செட் ஆகாது. முதல்ல மாதிரி இப்பெல்லாம் ஒர்க்கும் இல்லடா, ஃப்ரீயா தான் பண்றோம். அதுவும் இல்லாமல் முதல்ல இருந்து ஹெச்ஆரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிறவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிறாரு.
அவர்கிட்ட நம்ம ஒர்க் பண்றது ஈஸியா இருக்கும்டா. ஏய் பார்க்கலாம்ப்பா. ஏண்டா உமா ரொம்ப சைலண்டா இருக்காங்க? உமா, வாட் ஹேப்பன்ட்? அது ஒன்றும் இல்லை, அவ இந்த மாதிரி சினிமா தேட்டருக்கு வந்தது இல்லை, அதான். இந்த சினிமா தியேட்டருக்கே போனது இல்லையா? இல்லை, டென்ட் கொட்டாய்க்கெல்லாம் போகிட்டு தான் இருக்கும். வாயை மூடுனா மூட மாட்டியா? டென்ட்டு போட்டா கிண்டு போட்டான்னு. வாட் வாட்? நத்திங்கியா, அவளுக்கு கொஞ்சம் ஹெட்டேக்கா இருக்கு, அதான் அப்படி இருக்கா. இங்க சிக்ரூம் எதுவும் இருக்குமா என்னன்னு தெரியல. உமா வாங்களே, சிக்ரூம் வரைக்கும் போயிட்டு வரலாம். அது ஒன்றும் இல்லைப்பா, இங்கே கொஞ்சம் ரொம்ப ரெயினா இருந்துச்சுல்ல, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம கிட்ட சிரிச்சு கூட பேச மாட்டேங்கிறான் சாமி. சரி பரவாயில்ல, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நீ என்கிட்ட வருவ, அப்ப பேசிக்கிறேன். ஏய் மூவி பார்ப்பா, சீன் நல்லா போயிட்டு இருக்கு. கஞ்சியை குடிக்க வேண்டியதானே? என்ன கசக்குதுங்க. அப்படித்தான் இருக்கும்னு சொல்டா. அப்படித்தான் இருக்கு மாமா. குடி சின்ன பொண்ணு, குடிச்சாதான் கொஞ்சமாவது குறையும், அப்பதான் மாத்திரை போட முடியும். இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க. வேண்டாம்னு சொல்றதுக்கு இன்ன வரைக்கும் அரிசியை வறுத்து அது காய வச்சு அரைச்சி எடுத்துட்டு வராங்க, கஞ்சி வச்சு எடுத்து குடினா குடி, அப்பதான் காய்ச்சல் குறையும். நீ என்ன சின்ன பப்பாவ? ஒரு பையனுக்கு அம்மா, உனக்கு காய்ச்சல் நல்லா தான் அவனுக்கு, இல்லைன்னா உனக்கும் காய்ச்சல் வந்து அவனுக்கும் காய்ச்சல் வந்து பிள்ளைங்களுக்கு காய்ச்சனா அப்புறம் ஆஸ்பத்திரி சேர்த்துக்கிட்டு ஓடிக்கிட்டு ஓடியாந்துக்கிட்டு இருக்க முடியுமா? குடி குடி. அதான் அம்மா சொல்றாங்கல்ல, குடி சின்ன பொண்ணு. இல்லைங்க, ஆறட்டும். நல்லா சூடா குடிச்சா தான் அது கேட்கும். ஆறி பச்சை தண்ணி கணக்கா குடிச்சா என்னத்த போய் கேட்க போகுது? சூடா குடிக்கணும் ஆமல சின்ன பொண்ணு, குடி சின்ன பொண்ணு. எனக்கு பிடிக்கலங்க. அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமா? அப்புறம் இவ பழகிறத அந்த பிள்ளையும் பழகும். மாத்திரை கொடுத்து அவன் எங்க குடிக்கிறானா, கசக்குது கசக்குதுன்னு அவன் துப்புறையா வாயில ஊத்தின உடனேயும் அதே இது அப்புறம் இங்க இருந்து தானே அங்க வரும். அதான் அம்மா சொல்றாங்கல்ல, குடி கொஞ்சமா குடி, ரொம்பலாம் கூட குடிக்க வேணாம், கொஞ்சோண்டு குடிச்சிட்டு கூட வை, நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். அது என்ன கொஞ்சிட்டு குடிச்சிட்டு வச்சானே நீ குடிக்கிற? மொத்தத்தையும் குடிக்க சொல்லு. ஏங்க கசக்குதுங்க. நானும் அதுதான் குடிச்சேன், எனக்கு கசக்கல உனக்கு கசக்குதா? இல்லைன்னா வாயெல்லாம் கசப்பத்தா இருக்கும், குடி கம்முன்னு. என்ன பிள்ளையோட மோசமா இல்ல காய்ச்சல் வந்தா பண்ணிட்டு இருக்கிற? சின்ன பொண்ணு, இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் உன்னை மலையிலே நாளையே விட்டுருக்க மாட்டேன் சின்ன பொண்ணு. சாரி சின்ன பொண்ணு. ஆமா, மலையில ஆட்டம் போட வேண்டியது, அப்புறம் ஐஸ் கிரீம் வாங்கி திங்க வேண்டியது, அப்புறம் இப்படித்தான் இருக்கும். குடிமா குடி. பையன் வேற அழுதுகிட்டு இருந்தான், இனி அவனை போய் நான் பார்க்கணும். சின்ன பொண்ணு பாத்தியா, உனக்கு உடம்பு முடியலன்னோனையும் உங்க அத்தை கஞ்சியெல்லாம் வச்சு கொண்டு வந்து தாராங்க. யோ கம்முனு போயா, காய்ச்ச வர வச்சுட்டு இப்பதான் பேசுற. இல்லை சின்ன பொண்ணு, தனி கொடுத்தனத்துக்கு போனிருந்தா இந்நேரத்துக்கு உனக்கு காய்ச்சல்னா யார் அதெல்லாம் செய்வா? இப்போ நம்ம ஒன்றா இருக்க வந்தானே அம்மா உனக்காக எல்லாம் வச்சு கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் தான் சின்ன பொண்ணு கூட்டு குடும்பன்றது. கூட்டு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒன்றுனா இப்படித்தான் ஓடி வந்து செய்வாங்க. யோ வாயக்கிண்டாம கம்முன்னு போயிரு, இருக்கிற கடுப்பில் கம்முனி இருந்தவளை வெயில் மலையிலே ஆட விட்டுவிட்டு கடைசியில் இப்போத்தான் கூட்டு குடும்பமா தனி குடும்பமா போயாக்கிட்டு. இதை வச்சாவது கூட்டு குடும்பமா ஒன்றா இருந்துடலான்னு பார்த்தா விட்ட மாட்டா போல இருக்கே. ஏமா மாப்பிள்ளையை சுட விடாம நீ சுட வேண்டியதானே? மாமா அதெல்லாம் நான் 10 நிமிஷம் தான் டக்கு டக்குன்னு போட்டு எடுத்து போடுவேன், நீங்க இருங்க. அப்பா அவருக்கு அங்கேயே அது வடையெல்லாம் சுட்டு பழக்கம்ல, அதனால வீட்லயுமே அப்படிதான். நாங்கெல்லாம் பலகாரம்லாம் சுட மாட்டோம். இவர் போய் அடுப்படியில் உட்காந்து 10 நிமிஷம் தான் கடாயை பற்ற வச்சு இதெல்லாம் செஞ்சாருன்னு வைங்க, டக்கு டக்குன்னு செஞ்சு விடுவாரு. நம்மளா இருந்தா தொட்டுக்கிட்டே இருப்போம். இருந்தாலும் மாப்பிள்ளைய வேலை வாங்குறது நல்லாவா இருக்குது மச்சான்? நம்ம வீட்டுல நம்ம செய்யாம யார் செய்வா? விடுங்க மச்சான். தம்பி அக்காலாம் உட்காந்துக்கிட்டு நம்மள வேலை வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கக்கா. கிரைண்டர்லயும் மாவு போடாம ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டி எடுத்து நான் சுடுறேன்னு சொல்லிவிட்டீங்க. உங்களுக்கு சிரமம் தான், வீட்டுல ஒரு நாள் இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு. இதுல என்னக்கா இருக்கு? குடும்பத்தில் தினந்தோறும் எல்லாரும் வேலை வெட்டி பாக்குறீங்க, நான் ஒரு நாள் தான் வீட்டுல இருக்கேன். அப்படின்னு போது செஞ்சு கொடுக்கலன்னா எப்படி? அதுவும் தெரிஞ்ச தொழில செஞ்சு கொடுக்குறேன், இல்ல தெரியலன்னா தெரியலன்னு இருக்க போறேன். ஏமா கொஞ்சம் நவரு. ஆளு உட்காந்துக்காரன்னு தெரிஞ்சுதான் என் மேல ஏறிக்கிட்டு போவ. நீ இங்க உட்காந்துருக்கணும் தெரியுதுல, இடையில தான் பூந்துக்கிட்டு போவியா? அப்படி போலாம்ல. முக்கியமான விஷயமா, அதுக்கு தான் ஓடி வந்தேன். என்ன முக்கியமான விஷயம்? முக்கிற விஷயம் என்னது? செல்விமா கேரு, அவளை நோண்டலன்னா உனக்கு தூக்கம் வராது. என்னையா என்னது? செல்வி, நாளைக்கு என்ன நாள்? எல்லா நாளையும் போல நாளைக்கு ஒரு நாள். நாளைக்கு ஒரு நாள் எங்க எல்லாத்துக்கும், ஆனா முக்கியமான நாள் உனக்கு. முக்கியமான நாளா? என் பிறந்த நாளா? என் பிறந்த நாள் இல்லையே. உன் பிறந்த நாள் இல்லம்மா, ஆப்பு வைக்க போற நாள். ஆப்பு வைக்க போற நாளா? என்னப்பா என்ன விஷயம்? அத நாளைக்கு 10th பப்ளிக் ரிசல்ட் அத்த. ஐயோ அதையே நான் மறந்துட்டேனே. அட ஆமால, ஆமா முந்தா நேத்து கூட டிவில பார்த்தேன், அப்புறம் எனக்கும் ஞாபகமே இல்லப்போ.
மேடம் அதை சொல்லாம எப்படி மறைச்சிருக்காங்க பாத்தீங்களா? இப்பதான் எனக்கு நியூஸ் வந்துச்சு, அதுதான் உடனே ஓடி வந்து சொன்னேன். செல்வி பாஸ் ஆயிருவியாமா? என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிவிட்டீங்க? அதெல்லாம் எங்க செல்வி தான் ஸ்கூல்லயே ரேங்க் எடுக்கும். என்னங்க மேடம், ரேங்க் எடுக்க போறீங்களா? அவ எத்தனாவது ரேங்க் வேணாலும் எடுக்கட்டும், நீ முதல்ல நவரங்கிட்டு. ஏமா, நாளைக்கு நம்ம வீட்ல ஒரு கூத்து இருக்குது, நீ வேற என்னாமா? ஏப்பா, அது ஏதோ ஒரு ரேங்க் எடுக்கட்டியா விடியா? சும்மா புள்ளி கிண்டல் பண்ணுனீங்கன்னா அப்புறம் அந்த புள்ளிக்கு பயம் எடுத்துக்கும்ல. இந்த ஆட்டம் ஆடுறியே, அடுத்து உனக்கு செமஸ்டர் ரிசல்ட் வரும், அதுல மட்டும் நீ ஒழுங்கா மார்க் எடுக்காம இரு. அப்புறம் இருக்குது உனக்கு போன தடவை ஒரு அரியரு, இந்த தடவை எத்தனை அரியரும். ஏமா அதெல்லாம் நான் கிளியர் பண்ணிட்டேமா, கம்முன்னு இரு. அது டிகிரி வாங்கும்போது தான் தெரியும் நீ கிளியர் பண்ணனது கிளியர் பண்ணாததும். ஐயோ, நாளைக்கு ரிசல்ட் என்ன மார்க் வரப்போகுதுன்னு வேற தெரியலையே, பயமா இருக்கே.